من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மிக விரைவில் நாம் எல்லாம் உல்-ஹஜ் மாதத்தை அடையவிருக்கிறோம். இந்த மாதத்திலே உலகமக இஸ்லாமிய மாநாடாக கருதப்படுகின்ற ஹஜ் கடமையும் உலக முஸ்லிம்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஹஜ் பெருநாளும் நமக்கு வர இருக்கிறது. இந்த உல்-ஹஜ் மாதமும் அதிலே செய்யப்படுகின்ற ஹஜ் கடமையும் ஹஜ் பெருநாளும் ஒரு மனிதருடைய தியாகத்தை அவரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த அளப்பெரிய தியாகத்தை மதிக்கின்ற விதமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜையும் அதை ஒட்டிய பண்டிகைகளையும் குர்பானி போன்ற கடமைகளையும் நமக்கு விதியாக்கி இருக்கிறான். இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு இந்த மார்க்கத்திலே எது சரியான நிலைப்பாடு, நம்ம எந்த மாதிரி கொள்கையில இருப்பது சிறந்தது என்ற சந்தேகம் வறுமையானால் அதற்கு கூட ஒரு உரைகளாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் நீ இருக்கிறாயா, அதுதான் ஒருத்தன் சரியான மார்க்கத்தில் இருக்கிறான் என்பதற்கு ஒரு அளவுகோலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஹ்ஸனு தீனன், அழகான மார்க்கத்தில் இருப்பவன் யார்? தீனில பலவிதமான தீனை மார்க்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பெயரிலேயே ஏராளமான தீன்களை உண்டாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஹ்ஸனு மினல் தீனன், தீனில அழகான தீனில் இருப்பவன் மார்க்கத்தில் இருப்பவன் யார் என்று கேட்டால், மிம்மன் அஹ்ஸன வஜ்ஹுல் இல்ல அஸ்லம வஜ்ஹுல் இல்ல வஹுவ முஹ்ஸினுன், நல்ல காரியம் செய்து அல்லாஹ்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒத்தபா மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை எவன் பின்பற்றுகிறானோ அவனோ நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இவனை விட அழகான மார்க்கத்தில் இருப்பவன் யார்? ஒத்தகல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய தோழராக ஆக்கிக் கொண்டான். என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் நண்பர். அந்த நண்பருடைய வழியிலே நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் சரியான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த துல்ஹஜ் மாசமும் அதை ஒட்டி பெற வேண்டிய படிப்பினைகள்ல முக்கியமானது என்னவென்று சொன்னால், நாம சரியான பாதையில இருக்கிறோமா என்பதை உரசி பார்ப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நம்ம நினைவு கூற வேண்டும். அவர்களைப் போல நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய கொள்கை உறுதி, நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமையானால் நாம போறது சரியான பாதை. அவங்கள போல இல்லை என்று சொன்னால் நம்ம மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள அளவுகோலாக்குறான். அழகான மார்க்கத்தில் இருக்கிற யாருன்னு கேட்டா, இப்ராஹிம் நபியுடைய வழி நீ இருக்கிறாயா? அப்ப இப்ராஹிம் நபியுடைய வழினா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, முஹம்மதே நீங்களும் இப்ராஹிம் வழியை தான் பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவு போடுறான்? நீங்க எதை பின்பற்றுவதா இருந்தாலும் அவர் செஞ்சிருக்கிறாரா இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில், அதுக்கு முன்மாதிரி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்ன? எப்படி நம்மளை உரசி பார்க்கிறது? நம்ம இருக்கிற தீன சரிதான் என்பதை கண்டுகொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன இருக்கிறது? அதை அல்லாஹ் திருமறை நெடுகிலும் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒன்னாவது விஷயம் என்ன என்று கேட்டால், இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நடைமுறையில் இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கட்டளையிட்டாலும் சரியாகத்தான் இருக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இது காரண அஸ்லிம், அல்லாஹ் இப்ராஹிம் இடத்திலே சொல்கிறான் கட்டுப்படு என்று சொல்கிறான். எதுக்கு கட்டுப்படணும்? என்ன விஷயத்தில் கட்டுப்படணும்? எந்த கேள்வி கேட்கல. அஸ்லிம் கட்டுப்படு, அஸ்லம் ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் கட்டுப்பட்டேன், என்ன சொன்னாலும் கேட்பேன்.
அல்லாஹ் என்ன சொன்ன கட்டுப்படு என்று சொன்ன உடனே இதை பயங்கரமான சொல்லிவிடுவானோ, கட்டுப்பட முடியாத ஒன்றை திணிச்சிருவானோ என்று விளக்கம் கேட்கணும்னு மனுஷனுடைய மனசுல தோணும். இப்ராஹிம் நபிக்கு தோணவே இல்லை. சொல்லி முடிச்ச உடனே அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சொன்ன கேட்க வேண்டியதுதானே, என்ன வேணாலும் சொல்லி கட்டுப்படுறேன். அப்படி அல்லாஹ்வுக்காக முற்றிலும் கட்டுப்பட்டவராக இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்தார்கள். இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், பல சோதனைகளை இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் வைக்கிறான். அப்ப ஃபத்தம்மஹுன்ன, அனைத்திலும் வெற்றி பெற்றார். வச்ச பரீட்சை ஒன்றை கூட என்ன செய்தவரே தோற்கவே இல்லை. அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய சிறப்புத்தன்மை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய எல்லா பரீட்சைகளையும் எல்லா சோதனைகளையும் அவர்கள் ஜெயித்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நம்ம கட்டுப்படுத்தல் ஆக வேண்டும். எப்படி எல்லாம் ஜெயித்தார்கள், சில உதாரணங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். மனிதன் எந்த இடத்திலெல்லாம் தோற்று போய் விடுவானோ அந்த மாதிரி இடங்களில் எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள். அவங்களுடைய மனைவியையும் பால் குடிக்கக்கூடிய கை குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் எல்லாம் விட சொல்றான். அங்க பயிர் பச்சை கிடையாது, வீடு வாசல் கிடையாது, கட்டிடங்கள் கிடையாது, இலைப்பாறுவதற்கு மரங்கள் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீரும் கிடையாது, அக்கம் பக்கத்தில் மக்களும் கிடையாது. வெறும் வெட்டவெளி பொட்டல், மக்கா என்று இப்ப சொல்கிறோமே அது அப்போது வெட்டவெளி பொட்டல், ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன சொல்றான், அங்க கொண்டு மனைவியையும் இஸ்மாயிலையும் கொண்டு வீடு மறுபேச்சு பேசல. அங்க கொண்டு விட்டா தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, நிழலுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைய வச்சுக்கிற ஒரு பொம்பளை என்ன செய்ய முடியும் யோசிக்கல. உடனே ரப்பனா இன்னை அஸ்கன் துரியத்தி விவாதின் ரயிலி சரையில், இறைவா எந்த ஒரு பயிர் பச்சையும் இல்லாத இந்த வெட்ட வெளியில என் குடும்பத்தை நான் குடியமர்த்தி விட்டேன். நீ கட்டளையிட்ட காரணத்தினால் விட்டுட்டு வர்றேன்னு வர்றாரு. அல்லாஹ் கைவிட்டானா? அந்த வெட்ட வழிதான் இன்னைக்கு லட்சம் மக்கள் விரும்புகிறார்கள். 25-30 லட்சம் மக்கள் உலகத்தில் எங்கேயும் கூட முடியாது. அப்ப அவ்வளவு மக்களுக்கும் தண்ணீர் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மனிதருக்காக, ஒரு குழந்தைக்காக அல்லாஹ் உற்பத்தி செய்த அந்த தண்ணீர் உலக மக்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு என்ன செய்கிறது, சப்ளை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அங்க அல்லாஹ் தண்ணீரை உண்டாக்குறான், கம்கம்ங்கிற அற்புத நீரூற்றை உருவாக்குறான். அணுவட்டி மக்கள் குடியேறார்கள், ஊராக உருவாகிறது. அந்த இடத்துல மறைந்து கிடந்த, சேலம் அடைந்து கிடந்த காபாவை அதை இப்ராஹிம் திரும்ப சென்று மகனோடு சேர்ந்து அதை கட்டி அமைக்கிறார்கள். இவ்வளவு நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உத்தரவு போட்ட உடனே கேள்வி கேட்டாரா, அல்லாஹ் கொண்டு விட சொல்லிய சோத்துக்கு என்ன பண்ண, தண்ணிக்கு என்ன பண்ண, ஒரு பொம்பளை தன்னந்தனியா இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை எப்படி வளருன்னு கேட்டாரா? அல்லாஹ் சொன்னா கரெக்டா இருக்கும், அவன் செய்வான், நினையாபுரத்தில் செய்வான் என்று காட்டினாரா இல்லையா? அதான் முன்மாதிரி. இப்ராஹிம் நபி முன்மாதிரி என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டு விட்டால் நமக்கு புரியாவிட்டாலும் அது அர்த்தம் இருக்கும். அவன் சரியாக செய்வான் நினைச்சாரா இல்லையா? அதே மாதிரி பெத்த பிள்ளை அறுக்க சொல்றாரு. எப்படி இவர் குழந்தையா கொண்டு விட்டுட்டாரு, இவருடைய ஆதரவோ தயவோ இல்லாம அந்த குழந்தை வளருது. அதனுடைய வளர்ச்சியில் இவருக்கு எந்த ஒத்துழைப்பும் கிடையாது. தகப்பன்கிற முறையில இவரை வந்து தூக்கி வளர்த்து அப்படிலாம் செய்ய கிடையாது. அந்த குழந்தை வளர்ந்த உடனே உன் பிள்ளைய கொண்டு அறுத்துரு அல்லாஹ் கனவுல காட்டுறான். அதுக்கும் தயாராகிறாரு. மகன் சொல்றாரு, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அது பார்க்க போது ஒரு மாதாத்தரா, உன்னை கனவில் அற்பது போல கண்டேன். நபிமார்களுடைய கனவுகள்ல செய்தான் வரமாட்டான். அதுக்காக நீங்க கனவுல கண்டு ஏதாவது செஞ்சிடக்கூடாது. நபிமார்களுடைய கனவுல அல்லாஹ் எதையாவது காட்டினான்னு சொன்னா அது வகி. அப்ப இறைத்துவர்கள் முறையில கனவுல வந்த உடனே அல்லாஹ் இதை சொல்கிறான், செய்தான் வரமாட்டான்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய செய்தி. இப்ப கனவுல பழகிற மாதிரி கண்ட உடனே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அழைத்து செல்லணும்னு மகன் கேட்கிறாரு. மகன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாரு? யா பத்தி தந்தையே நீங்க நினைச்சு செய்யுங்க, சத்தஜூனி அல்லாஹ்வுடைய சாபிரீன், நான் பொறுமையாளராக இருப்பேன், நீங்கள் காண்பீர்கள், இதுல பயப்பட மாட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான் நீங்க நிறைவேற்ற போகிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு நான் தயார் என்று மகனும் சொல்கிறார், அறுப்பதற்கு தந்தையும் தயாராகிறார். ஆனா அல்லாஹ் வந்து அதை இருக்க விடல. என்ன செய்யலாம், அறுக்கணுங்கிற நெருங்கின பிறகு ஒரு பெரிய ஒரு பலிப்பிராணியை இறக்கி ஒரு மகத்தான பலிப்பிராணியை இறக்கி நம்ம அவரை காப்பாற்றணும், அதை வழிமுறையாக அந்த நடைமுறையை விட்டு இருக்கிறோம், அதனால நம்ம குர்பானி கொடுக்கிறோம், இதை காலகாலத்துக்கு நிலைத்திருக்க செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது குழந்தைய பலி கொடுக்கிற சின்ன விஷயமா? இதெல்லாம் கேட்டால் அல்லாஹ்விடமிருந்து ஒரு உத்தரவு வந்து சொன்னா அதை கட்டுப்படுவது ஒரு மனுஷனுடைய அடியானுடைய கடமை. நம்ம கூட்டாளியா இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும்
அதெல்லாம் ஒண்ணு மீற முடியாது. அவர் ஒரு ஆள் தான் மனிதர்கள் ஃப்ரெண்ட், அல்லாஹ்வுக்கு நண்பர் அவர் ஒரு ஆள் தான். அந்த ஒரு நண்பருக்கு உத்தரவு போட்டா கூட என்ன செய்யறார், அவரு உடனே கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சொன்னால் கட்டுப்பட வேண்டும். இது இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறுல கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். இரண்டாவது அவர் ஒரு கொள்கையை சொல்கிறார். அந்த கொள்கையில உறுதிப்பாடு இருக்கிறது. இப்ப நம்ம கொள்கையில சொல்றோம், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தோட கொள்கை ஆடி போயிடும். கடன் வந்தா கொள்கை ஆடி போய்விடுகிறது, யாராவது குடும்பத்தில் இறந்து விட்டால் கொள்கை ஆடி போடுகிறது, ஊர்ல எதிர்ப்பு வந்து விட்டால் கொள்கையில் ஆட்டம் காணுகிறது, ஊர் நீக்கம் செய்து விட்டால் நம்ம கொண்ட சரியா இருக்குமோ என்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வருகிறது. ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் மழை குலைந்தாலும் நிலை குலையாதுமாங்கள, அதுக்கு உலக வரலாற்று ஒரு உதாரணம் அவர் உணர்த்தணும். எதுக்கும் பயப்படாத, எது நடந்தாலும் கவலைப்படாதவராக இப்ராஹிம் நபி அவர்கள் அவ்வளவு கொள்கையில உறுதிப்பாடுடையவராக இருந்தார்கள். என்ன கொள்கையை சொன்னாங்க? அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்ற கொள்கையை தான் அவங்க சொன்னாங்க. அதைத்தான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், அதைத்தான் நாமளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பிறகு அதை அசைத்து பார்ப்பதற்காக எத்தனை விதமான சந்தர்ப்பங்கள் வந்தது, ஒன்னும் கூட விட்டுக் கொடுக்கல. அவ்வளவு தெளிவாக அவ்வளவு உறுதியா நின்றார். மக்கள் எல்லாம் மிரட்டினாங்க. எப்படி மிரட்டினாங்க? இப்ராஹிமே, நாங்க காலங்காலமா எதையோ வணங்கி கொண்டிருக்கிறோம், அதை விட்டு நீ வேற ஒண்ணு வணங்க சொல்ற, நாங்க ஒண்ணு பண்ண மாட்டோம், எங்க தெய்வங்கள் ஒண்ணு எப்படிரும். எப்படி பயங்காட்டினாங்க? இப்ராஹிமுக்கு பயங்காட்டுகிறார்கள். நீ நம்ம அல்லாஹ் வணங்க சொல்ற, நாங்க எத்தனை ஆண்டு காலமா அல்லாஹ் வணங்கணும், இதை வணங்கணும். அவங்க எல்லாம் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள். அவங்களுடைய விமர்சித்தாயானால் என்ன நடக்கும்? உனக்கு பயங்கரமான சேறுகளை அவங்க உண்டாக்கிடுவாங்க. இது மாதிரி சொன்னோம். இன்னைக்கு நடக்க பாக்குறோமா இல்லையா? ஒரு காய்ச்சல் வரட்டுமே, ஒரு தலைவலி வரட்டுமே, உன்னை அந்த வழியா பிடிச்சிருவாரு, உன்னை இந்த வழியா பிடிச்சிருவாரு. பயங்கரமா இல்லையா? அதை நம்மளா உசுரோட இருக்கணும். யாரு பிடிச்சிருவாருன்னு சொல்றாங்க, அந்த செத்து போயிட்டாரு. செத்து போன ஆளை காட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணுன்னு வை, அந்த அவுளியா கை பிடிச்சிருவாரு, காலை பிடிச்சிருவாருன்னு சொல்லி உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனை விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பிணங்களை செத்து போனவர்களை காட்டி என்ன செய்யறாங்க? பயன் காட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறானே, அலைஹிஸ்ஸலாஹு பிகாமில் அபதா, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? ஒரு ஹபீபூனக பில்லதீன முன்தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லி உன்னை பயன் காட்டுகிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லி அவங்க அதை பண்ணிடுவாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க என்று பயம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இப்படிதான் முஸ்லிம் இருக்க வேண்டும். இப்ராஹிம் நபி அப்படி போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இப்ராஹிமே, நீ எடுத்திருக்கிற பாதை சரியில்லை, பெரிய பெரிய இடங்களோட மோதி பார்க்கிற, விளைவு கடுமையா இருக்கும், அவங்க உன்னை உண்மையா பயங்கரமா விட்டு உன்னை தண்டித்து விடுவார்கள். அப்ப இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? அவருடைய சமுதாயத்தினர்கள் அவரிடத்தில் வாதம் புரிந்தார்கள். என்ன வாதம்? கடவுளை பற்றி வாதம் புரிந்தார்கள். இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், அப்ப ஹாஜூனி பில்லா, அல்லாஹ் விஷயமா என்கிட்ட வாதம் பண்ண வர்றீங்களா? கது ஹதானி, அவன் எனக்கு சரியான பாதை அவன் காட்டி இருக்கும் பொழுது கடவுளை பத்தி என்கிட்ட சர்ச்சைக்கு வர்றீங்களா? செய்யா, நீங்கள் எதை இணை கற்பிக்கிறீர்களோ அதுக்கு கடவுள் நான் பயப்பட மாட்டேன். இல்ல ரப்பி செய்யா, என் இறைவன் எதையாவது நாடி இருந்தாலே தவிர அது நடக்குமே தவிர நீ சொன்ன ஆட்கள் நடக்காது. என்ன சொன்னாரு? எனக்கு ஏதாவது நடக்கும் என்று சொன்னால் அப்படி என் இறைவன் நாடிவிட்டானே தவிர நீ சொன்ன இந்த போலி தெய்வங்களோ கற்களோ சமாதிகளோ பெரியார்களோ மகான்களோ செத்து போனவர்களோ இல்ல சொன்னாரே இல்லையா? பயப்பட மாட்டேன். கை பாகாது. எப்படி பயப்படுவேன் கேட்கிறாரு. எப்படி பயப்படுவேன்? மா சிறப்பு எதை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்களோ அதுக்கு நான் பயப்படுவேனா? பலா தகாபூன அன்னக்கும் அசரத்தும் இல்லா, நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சு நீ பயப்பட மாட்டேங்கிற, நான் எதுல பயப்படுவேன்? பயப்படுவதா நீதான். ஏன் நீ தப்பான ஆட்களை தெய்வமா நினைச்சுட்டு இருக்கிற? உன்னை விட பலவீனமானவர்களுக்கு சக்தி இருப்பதாக நினைக்கிற. நான் பலம் பொருந்திய ஒருத்தனை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ பயப்பட வேண்டுமே தவிர நான் பயப்பட, நீ அல்லாஹ்வுக்கு பயப்படு. நான் இந்த மாதிரி போலிகளுக்கு பயப்பட மாட்டேன். ஐயுல் ஃபரீகைனி அஹப்பு பில் அம்னி, ரெண்டு பேரும் யாரு அதிக பாதுகாப்பு புரியவன்? பணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவனா, எந்தெந்தும் சாகாமல் உயிரோடு இருப்பான அவனை பிடிச்சிட்டு இருக்கிறவனா என்று கேட்க சொன்னா? யாரு பயப்படாம? நீ பயப்படும், நான் பயப்படணுமா?
நான் எதுக்கு செத்து போனவர்களுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு இறந்து போனாத மனிதனுக்கு பயப்பட வேண்டும்? நீ அல்லாஹ்வுக்கு பயப்படு சொன்னாரா இல்லையா? இதான் முன்னாடி உரசி பார்க்கணும். நம்ம தீன்ல சரியா இருக்கிறோம் என்று கேட்டால் இப்ராஹிம் நபி என்ன மாதிரி சொன்னாரோ அந்த பதில் சாகும் வரைக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். பயம் காட்டுவார்கள், பொய்யான தெய்வங்களை சொல்லி என்ன செய்வாங்க, உங்களை அச்சுறுத்துவார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய இந்த தெளிவு நமக்கு இருந்தால் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுவோம், சரியான பாதையில் இருக்கணும் என்று அர்த்தம். அதே மாதிரி அவன இப்ராஹிமுடைய தெளிவை உறுதியும் பாருங்க. அந்த காலத்தில் ஒரு ராஜா இருக்கிறான், அந்த அரசருடைய காலத்தில் தான் வாழ்கிறார். அவன் என்ன செய்யறான்னா விவாதம் பண்ண வாழ்ந்து கூப்பிடுறான். யார கூப்பிடுறான்? இப்ராஹிம் நபியை கூப்பிடுறான். விவாதம் பண்ண கூப்பிட்டது காரணம் என்ன தெரியுமா? பயங்கரமான வாதங்களை வச்சுக்கிட்டு விவாதத்தை கூப்பிடல, நிறைய ஆதாரங்களை திரட்டி கொண்டு விவாதத்தை கூப்பிடல. அவன் எது கூப்பிட்டான்னு கேட்டா, நம்ம ஆட்சியில் இருக்கிறோம்ல அதை வச்சு விவாதத்தை கூப்பிட்டு பயம் காட்டி மண்டலை தட்டுவோம், அதான் நோக்கம். அப்படி நம்ம சொல்லல, அல்லாஹ் வந்து அப்படி சொல்லி காட்டுகிறான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி, இப்ராஹிம் இடத்திலே இறைவன் விஷயமாக தர்க்கத்திற்கு கூப்பிட்டானே அவனை பார்க்கவில்லையா? எதனால் கூப்பிட்டான்? அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, ஆட்சி இருக்கிற காரணத்தினால். சிலர் கூப்பிடுவாங்க 1000 பேர் தம்பி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு விவாதத்துக்கு வரையாமா இருக்கு ஒத்தனை உடனே போட்டு அடிக்கலாம். விவாதம் கூப்பிடுறது இல்ல, எது கூப்பிடுறது? 1000 பேர் ஒன்னா திரண்டு வைத்துக் கொண்டு வரையா பேசுவோமா? நான் வர்றேன்னு போனீங்கன்னு என்னவாவா? 1000 பேர் அடிப்பான விவாதத்தை கூப்பிடுறாங்க. விவாதத்தை கூப்பிடல, இவனு விவாதத்தை கூப்பிடல. அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அதிகாரம் இருக்கிற காரணத்தினால், ஆட்சி இருக்கிற காரணத்தினால் விவாதத்தை கூப்பிட்டு அதுல உள்ள சில ஏதாவது விளக்கமாக அவர் சொன்னார்னு சொன்னா அதை வச்சு கொண்டு தள்ளிடலாம். ராஜா தானே, அரசர் தானே, அவருக்கு அதிகாரம் இருக்கு தானே, அதுக்கு ஒரு காரணத்தை உண்டாக்குறதுக்காகத்தான் விவாதம் கூப்பிட்டான். கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் நபி போய் சொல்லு கடவுள்டா யாருன்னு கேட்கறான். அவர் என்ன சொல்றாரு? ரப்பி அல்லது யுஹ்யி, கடவுள்ல யாருன்னு கேட்கறியா? அவன் உயிர் கொடுப்பான், மௌத்தாக்குவான், அதான் கடவுள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? கால அனவுஹி, இதான கடவுள், நானும் செய்வேன். அவன் என்ன செய்யறான்? நானும் உயிர் கொடுப்பேன், நானும் மரணிக்க செய்வேன். எதுக்கு சொல்றான்? இப்ராஹிம் வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப இந்த வார்த்தையை சொன்னதன் மூலமாக வசமா மாட்டிட்டார். என்னது? உயிர் கொடுக்கிறவன் தான் கடவுள், மௌத்தாக்குற கடவுள் உடனே இவன் என்ன சொல்றான்? நானும் உயிராக்கும், நானும் மரணிக்க செய்வேங்கிறான். இப்ராஹிம் மறுத்தான்னு வைங்க, கிடையாது, உறவுடைய பொறுத்துறான். நான் மரணிக்க செய்து பாரு, மரணிக்க செய்து விட்டேன் என்று காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யறான்? நானும் உயிர் கொடுப்பேன், நானும் மரணிக்க செய்வேன் சொன்னால் அதை இப்ராஹிம் மறுப்பார். மறுத்தா என்ன செய்யறான்? சபையில் வச்சுக்கிட்டு நான் மரணிக்க செய்ய மாட்டேன்னு சொல்கிறா இருந்தாலும் இப்ப பாருங்க நான் மரணிக்க செய்கிறேன் சொல்லி ஒரே தட்டி போட்டுருவான். அதுக்காக என்ன செய்யறான்? இவன் உயிராக்க மாட்டான், இவன் ஒரு தந்திரமா அந்த வார்த்தையை பயன்படுத்தி மக்கள் மத்தியில வச்சு அவரை கொல்லணுங்கிறதுக்காக பிளான் பண்றான். அவர் பயங்கரமான சார்பு, இவன் பெரிய சார்பை நடத்திட்டு இருக்கிறான். இப்ராஹிம் நபி அதுக்கு மேல கூர்மையான மதிப்படைத்தவர். மதிப்படைத்தவர் தான் அல்லாஹ் கலீலாவை தேர்ந்து கிறுக்கனை தேர்ந்திருப்பான்ல, அருளுசையை தேர்ந்திருப்பான். அவ்வளவு ஒரு அல்லாவுக்கு ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு அறிவு இருக்குன்னு இவர் அதுக்கு மேல அறிவாரு. ஒரு ரூட் போடுறான் இவன், இதுல நின்றுடக்கூடாது, இது மறுக்கவும் கூடாது. நீ உயிரை நீ மரணிக்க செய்ய மாட்டாருன்னா அவன் அதை எதிர்பார்க்கிறான், அந்த பதிலத்தை எதிர்பார்க்கிறான். ஓ அப்படியா, சரி அப்ப இன்னொரு செய். அவரு செஞ்சாரு, டக்கு பிளேட்டை மாத்தினாரு. என்ன செஞ்சாரு? அல்லாஹ் வந்து கிழக்கில் இருந்து சூரியனை ஒதுக்க செய்யணும், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீ மேற்கொண்டு ஒதுக்க செய்ய, நீ செய்யறாரு தானப்பா. இப்ப ஒண்ணு பண்ணலாம். இப்ப என்ன செய்யறாரு? இன்னல்லாஹ் யாத்தி பிஸ்ஸம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிபி, அல்லாஹ் கிழக்கில் இருந்து சூரியனை ஒதுக்க செய்கிறான், நீ மேற்கிலிருந்து ஒதுக்க செய்ய. என்ன செய்வான்? நானும் செய்வேன் பானா, அதுக்கு நானும் செய்வேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா? வெட்டி போட்டுருவாங்க அர்த்தம் சொன்னா. இப்ப நானும் செய்வேன், கிழக்கு ஒதுக்க செய்வேன். எப்படி ஒதுக்க செய்வான் இவன்? இவன் எப்படி மேற்கு சூரியனை ஒதுக்க செய்வான்? புகித்தல்லவி கபர், நிராகரித்தவன் வாயெடுத்து போனான். ராஜாவாக இருந்து கூட சபையில வைத்து அவரை தோல்வியரை செய்து கொள்வதற்கு அவன் போட்ட திட்டம் தவறுபடியானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அவர் ஒரு கொள்கையில எவ்வளவு உறுதியாக காண்பாருங்க, எவ்வளவு பெரிய சபையில போய் நின்று கொண்டு சொல்ல வேண்டியதை சொல்றாரு, அஞ்சாம சொல்றாரு, சிக்கிக்கிறாம சொல்றாரு, மாட்டிக்கிறாம சொல்றாரு, தெளிவாக சொல்கிறாரு என்பது இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல பார்க்கிறோம். எந்த ஒரு இடத்திலையும் அவர் வந்து சருகினது கிடையாது, எந்த ஒரு இடத்திலையும் தடுமாறுனது கிடையாது. அவ்வளவு பிடிப்புள்ளவராக இருந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெற்ற தகப்பனாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும்,
ஊரே உலகமே திரண்டு வந்தாலும் சத்தியத்தை சொல்ல ஒரு பயந்ததே கிடையாது. சத்தியத்தில் அவர் சமரசம் செஞ்சுக்கிட்டதே கிடையாது. பெற்ற தகப்பன் போய் சொல்றாரு, யா அவத்தி தந்தையே, நீம தாபுரு மாலா எஸ்மோ, கேள்வி காதால் கேட்காத ஒன்றை நீ எதற்கு வணங்குகிறாய், பேசாத ஒன்றை எதற்கு வணங்குகிறாய், இந்த கற்களையும் சிலைகளையும் எதற்கு வணங்குகிறாய் என்று தகப்பனார்ட்ட கேட்கிறாரு. தகப்பனாருக்கு மகனுக்கு வாதம். கடையில் தகப்பன் செய்கிறாரு, ஊரை வீட்டோடு வெளியேற்றணும். எல்லா தகப்பன்மார்களும் சொல்லக்கூடிய அவரும் சொல்கிறார். எல்லா காலங்களிலும் சத்தியத்தை பிள்ளைகள் சொல்வார்களே, ஆனால் தகப்பன்மாருடைய பதில் என்னவா இருக்கு, உனக்கு சொத்துல பங்கு இல்ல, வீட்டை விட்டு உன்னை வெளியேற்றிருவேன், உனக்கு அதுல பங்கத்தை வியாபாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் சொல்றார், ஓஹஜுனி மலியா, என்னோட ஒரு தோழிரு, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, போயிட்டு போறதுனால என்ன அப்படின்றாரு. அது பயந்தாரா? பயப்படல. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லைன்றார். ஆத்தீனுக்கும் தாபுதுணமின் இல்ல. அதுக்கு சொன்ன பதில் என்ன, உங்களை விட்டு நாவலை, நீ என்னை வளர்க்கிறது, நீ என்னை வளர்க்கிறது, உங்களை விட்டு நாவலை கொண்டேன், நீங்க அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டு விலகிட்டேன், உன்னை விட்டு விலகிட்டேன், இந்த கல்லு மண்ணு கருத குதிரை விட்டு நான் விலகிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழுத்தமா சொன்னாரு. அப்பா உட்காந்து வாப்பா, நீங்க நானும் வாப்பான்னு சொன்னாங்க. அவரு தகப்பன் கண்டிக்கிட்டு இருந்தாரா? கொள்கையில் சமசம் கிடையாது. கொள்கை என்று வந்து விடுமையானால் யாரு எவரென்று பார்க்கவே மாட்டாரு. மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, இன்னா புராவு மின்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லஸது கானலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது உங்களுக்கு. இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. வெள்ளதீனமாகும் அவரோடு இருந்த சமுதாயம் இருக்கிறது, அவங்கள்ட்டையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதுல முன்மாதிரி இருக்கிறது? மக்கள்கிட்ட இது காலும் கௌமியும், தங்கள் மக்களிடத்தில் போய் சொன்னார்கள், இப்ராஹிம் நபி சொன்னார்கள். அவர் வார்த்தெடுத்த அந்த சமுதாயம் சொன்னது, இன்னா புராவு மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகிக் கொண்டோம். அவங்க விளக்குறது நம்ம ஊர் விளக்குவா, நம்ம என்ன விட்டுக்கிறோம். இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க, இன்னா புராவு மின்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொண்டோம். மிம்மா தாபுதுன மின் துனில்லா, அல்லாஹை விட்டு விட்டு கல்லு கழுதையெல்லாம் வணங்குகிறீர்களே, செத்து போன ஆட்களை வணங்குகிறீர்களே, அதை விட்டு நாங்கள் விலகிக் கொண்டோம். ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நீ நம்புகிற வரை, நீ வேற நான் வேற, அல்லாஹ் ஒருத்தரை மட்டும் எப்ப நம்புறன்னு வந்தியோ அப்பதான் உனக்கு எனக்கு ஒட்டு உறவு இருக்குமே தவிர அல்லாஹ்வை தவிர வேற ஆளை வணங்கலாம் என்று நீ வந்தால் நீ வேற நான் வேற. இதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறான். இப்ராஹிம் சொன்னார்னு சம்பவம் சொல்லல, இப்ராஹிம் இப்படி சொன்னார் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி அந்த மக்களும் சொன்னார்களே, அவர் அப்படிதான் இருந்தார், மக்கள் அப்படி இருந்தாங்க, மக்களும் உருவாக்கினார்கள். அவரால் உருவாக்கப்பட்ட ரெண்டு பேர்த்தையும் முன்மாதிரி. இப்ராஹிம் மட்டும் முன்மாதிரி இல்ல, இப்ராஹிம் வெள்ளவீனமாகும், இப்ராஹிம் இடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. அவரோடு இருந்த மக்கள் அப்படி அப்படி குடும்ப தங்கங்களாக உருவாக்கி இருக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட போய், நீ வேற நான் வேறதான், உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில பகமை வெறுப்பு எல்லாம் வெளிப்படையா தெரிகிறது. என்னடா விட்டு நீ அழிக்க முயற்சி பண்ணலையா, ஏகத்தோடு ஒழிக்க முயற்சி பண்ணலையா, ஏகத்து கூட்டங்களுக்கு தடை போடலையா, எல்லா இடங்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டு அழிப்பதற்கு நீங்க எல்லாம் முயற்சி வெளிப்படையா வெறுப்பை காட்டிக்கணும். என்ன ஒத்துணுங்கிற இப்ராஹிம் நபி கேட்கிறாரு, என்ன ஒத்து, யாரை ஏமாத்துற? உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில பகமே வெறுப்பு வெளிப்படையா தெரியும், நடிக்கிற வெளிப்படையா தெரிகிறது. ஏகத்துவத்தை ஒழிப்பதற்கு நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரிகிறது. தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இருப்போங்கிற, என்ன ஒன்னா இருப்போங்கிற, அசத்தியத்தில் ஒன்னா இருக்கு கூப்பிடுற. நீ செய்கிற நீ வணங்குகிற போலி தெய்வங்களை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு நீ அழைக்கிறாய். அது நடக்காது, அதுக்கு நாள் கிடையாது, அதுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? இதுல முன்மாதிரி இருக்கிறது. சத்தியமா அசத்தியமா வரும்பொழுது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீ வேற நான் வேற தான். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, சத்தியம் வேற அசத்தியம் வேறதான். வளைய மாட்டோம், சமரசம் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது, உறுதியோடு இருப்போம். இருந்தாரா இல்லையா? அதையும் உங்களுக்கு முன்மா அதான் உரசி பார்க்கணும். நாம இருக்கிறோம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தானா, அந்த மார்க்கத்தில் இருக்கிறோமா? அதே மாதிரி கல்ல வணங்கிட்டு இருக்கிறாங்க, அங்க எவ்வளவு அறிவுபூர்வம் கேட்கிறாரு நினைக்கிறேன். வணங்குறீங்கப்பா, ஹல் யஸ்மோ உனக்கும் இது தடுவும், நீ கூப்பிட்டா பதில் சொல்லுதா,
காதல கேட்குதா? உனக்கு ரிசிக்க தருதா? உனக்கு கேடு தருதா? ஏண்டா இதை போய் வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு தல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும், நல்லா தெரிஞ்சுக்க, இதெல்லாம் நான் கண்டிப்பா உடைச்சே போடுவேன். அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் வணங்குற போலி தெய்வங்களை நான் உடைத்து எறிவேன் சொல்லிட்டு தான் உடைச்சாரு. கள்ளத்தனமா உடைக்கல, ஒழுங்கு உடைச்சு மறந்துக்கல. இது தெய்வம் இல்ல, நீ உண்டாக்குன கல்லு, உடைப்பேன், பாதுகாப்பு போட்டுக்க, நான் உடைச்சு தீருவேன் சொல்லிட்டு உடைக்கிறார். உடைச்ச என்ன நடக்கு? நெருப்புல போட்டாங்க, உடைச்ச என்ன விடுவானால? அப்ப சொல்லிட்டு உடைக்கிற, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீ தான் உடைச்சியா? இந்த ஆத்து கோயில் பெரிய சாமியை உடைக்காம விட்டாரு, எல்லாத்தையும் உடைச்சு விட்டு பெரிய கடவுள் இருக்குல்ல அதை மட்டும் உடைக்காம விட்டுட்டாரு. இந்த கேளுங்க, அந்த உசுரோகம் இருக்கிற ஒரு சாமியார் கேளுங்க அப்படின்னு என்ன செய்யறது? யாருக்கு உங்களை உடைச்சது? அந்த சிலை எடுத்து கேளுங்கிறார். அவங்க கேட்கிறாங்க, லக்கதலிம் தம்மா ஆவுலா என்துகும் இப்ராஹிமே, இதெல்லாம் பேசாதுன்னு எனக்கு தெரியாது, அங்கேயும் கேட்க சொல்றீங்க, யாரு உடைச்சுன்னா பதில சொல்லுவேன். பிடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் கூட நீங்க தண்டிப்பாங்கன்னு பயப்பட வசனம் மாட்டிக்கிட்டாங்க. பேசாது என்ன கடவுள் வேண்டாம், நீ என்ன சொல்ற பேசாது, தன்னை உடைச்சது யாருன்னு சொல்ல கூட செய்யாதுங்கிற. அப்ப அதுக்கு பிறகு கடவுள் உப்பில்லக்கும் ஒளிமா தாபூர்ணம் என்பவன் இல்ல, சி வெக்கமா இல்லை உங்களுக்கு, நீங்களும் உங்களுடைய கடவுள்களும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? உடைச்சதுக்கு சரி ஆத்திரத்தில் வைப்பாங்க. இதுதான் உடைச்சு பலிய போட்டாரு, அதுக்கு மேல ஆத்திரமா இருக்கும். அதுக்கு மேல செய்யறாரு, வெக்கமே இல்ல மகன் கட்டுவாங்க, நீங்க உடை கேட்கறீங்க, பதில் சொல்லாதுன்னு ஒத்துக்கிறீங்க. அப்ப எவ்வளவு கோவம், கோபத்துக்கு மேல கோபத்தை ஊட்டுறாரு. என்ன தூக்கி நெருப்புல போடணும் முடிவு எடுத்து பள்ளம் தோண்டி பெரிய நெருப்பு போட்டு கொண்டு நினைஞ்சாங்க, எரிஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? குல்னா யானாரு கூனி பர்தன் வஸலாமுன் அலா இப்ராஹிம். அவங்க நெருப்புல போட்டு எரிக்க நினைச்சான். அல்லாஹ் நினைச்சான், நெருப்பே குளிர்ந்து போய்விடு, இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் நீ குளிர்ந்தும் நிழலாக மாறுந்து அல்லாஹ் உத்தரவு போட்டான். மாறுச்சு. நடக்காது நடக்கும் நம்பினாரு. நடக்க அல்லாஹ் நினைத்தால் நடக்காது நடக்கும். அவருக்கு தள்ளாத வயசுல புள்ளை இல்ல, கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னும் ரப்பி சமய ஊத்துவா, என் இறைவன் பிரார்த்தனையை செவியேற்போன்னு கேட்டுட்டு இருக்காரு. தள்ளாத வயசுல அல்லாஹ் பிள்ளைய கொடுத்தா நம்பினாரு, கொடுத்தானா இல்லையா? நடக்காது நினைக்கிறதையும் அல்லாஹ் நடத்தி காட்டுவான் என்பதற்கும் இப்ராஹிமுடைய வரலாறு முன்மாதிரி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். தள்ளாத வயசுல எனக்கு இஸ்மாயிலையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், தள்ளாத வயசுல எனக்கு இஸ்ஹாக்கையும் தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஒரு சொல்வதிலிருந்து அவர் எவ்வளவு பிள்ளை இல்லாம வேதனைப்பட்டிருப்பாரு, எத்தனை ஆண்டுகள் பிள்ளை இல்லாம கவலைப்பட்டிருப்பாரு. நடக்காது உலகமே நம்பு இருந்தும் கூட அவர் தருவான் நம்பினாரு, கொடுத்தான்ல. நற்செய்தி சொல்லும் போது கூட அந்த அம்மா ஏற்றுக்க மாட்டேங்குது. உனக்கு புள்ள பெற நற்செய்தி சொல்றேன், அழிவு நான் புள்ள பெறுவேனா? ஆனா அஜி நான் கிழவியா இருக்கிறேன், ஆதா பாலி சேகா என்னுடைய கணவர் அதுக்கு மேல கிழவனா இருக்கிறாரு, எனக்கு புள்ள பெற நற்செய்தி சொல்லுவது மாணவர்கள்ட்ட நாம எதிர்கேள்வி கேட்கிறது. இன்னும் ஆதார செய்வன முஜா, இது ஆச்சரியமான செய்தியா இருக்கிறது. எப்படி எனக்கு புள்ள பெறும்? இந்த கிழவனுக்கு எப்படி புள்ள பெறும்? இந்த கிழவிக்கு எப்படி புள்ள பெறும்? அப்ப அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் நீங்க நம்பிக்கை இருக்கிறீர்களா? உங்கள் மீது அல்லாஹ் இப்ராஹிமுடைய குடும்பத்தார் மீது அல்லாஹ் செஞ்ச அருள் மகத்தானது என்று சொல்லி அந்த குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன விளங்கனே, நாம இருப்பது இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்ன? எதுக்கும் வளையக்கூடாது, தெரியக்கூடாது, குறையக்கூடாது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அது அல்லாஹ் செய்தால் சரியாகத்தான் இருக்கும், அப்படி நம்ப வேண்டும். இது பயம் காட்டுவாங்க, வேற வேற காரணங்களை சொல்லி நம்முடைய நம்பிக்கை குலைக்க முயற்சி பண்ணுவார்கள். அதான் கிடையாது. செத்து போனவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் நினைத்தால் அதை செய்ய முடியும். படைத்தவன் நாடினால் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நம்ம பெற்றால்தான் நம்ம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானா. அன்பிற்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்திலே நாம் எல்லாம் குர்பானி என்கிற வசதி படைத்தவர்கள் குர்பானி என்கிற ஒரு கடமையை நம்ம நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்குரிய சட்டங்களை எல்லாம் நம்ம சாவகாசமாக கூட பின்னாடி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நாட்கள் இருக்கிறன. ஆனால் துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் குர்பானி கொடுக்க நினைத்திருப்பவர்கள் நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை எல்லாம் களையக்கூடாது. இதை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, துல்ஹஜ் பிறந்த பிறகு சிலது தெரிகிறாங்க. இது துல்ஹஜ் 3 5 தெரிஞ்சு அமல்படுத்த வேணுமா? துல்ஹஜ் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே நகத்தெல்லாம் வெட்டி
முடியெல்லாம் களைய வேண்டிய கலந்து முடி வெட்டுறவங்க முடி வெட்டி எல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இப்ப தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் இன்னும் சில நாட்கள் நமக்கு வர இருக்கிறது. அப்ப குர்பானி கொடுக்க நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த உல்ஹஜ் மாதம் பிறக்கிறதுக்கு முதல்லையே நீங்கள் நகம் வெட்ட வேண்டியது 10 நாளைக்கு பண்ணக்கூடாது. குர்பானி கொடுத்து முடிகிற வரைக்கும் அந்த நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறதுனால் இதை நம்ம தெரிந்து நடந்து அந்த சுண்ணத்தை பண்ணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.